நம்ம சிஏபிஎஃப்எஸ்சி எக்ஸாம் நமக்கு ரொம்பவே நெருங்கிருச்சு. ஒரு 4 மந்த்ஸ் தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் கிராக் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு 120 டேஸ் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பிளான்னா ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட டைம் இருக்கும். ஆக்சுவலாக சில பேர் ஒர்க் போயிட்டு படிப்பாங்க, சில பேர் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருப்பாங்க. அதனால நான் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 5 to 6 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணிட்டு போனாலும் ஒரு 6 ஹவர் இப்போ இருந்து படித்தா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணலாம். அதனால நான் ஆவரேஜாக 6 ஹவர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறத விட டபுள் மடங்கு நீங்கள் படிங்க. இல்லைனா ஜாப் போயிட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் எல்லாத்துக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நோட்ஸ் எடுக்கிறேன் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இப்போ ஆப்டி குவான்ஸ் ரீசனிங்க்கு ஒரு 1 ஹவர் டெய்லி ஒதுக்குங்க அப்படின்னா அது மார்னிங்கா ஈவினிங்கா உங்களுக்கு எப்போ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ குவான்ஸ் வந்து டெய்லி 1 ஹவர் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து மார்னிங்கா ஈவினிங்கா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஆனால் ஆவரேஜாக நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாகவே நான் சொல்லிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஆப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அரித்மெட்டிக், அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம், ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அடுத்து டிஐ இது எல்லாமே வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ரொம்ப பேங்கிங் அளவுக்கு நம்ம ப்ரெஷர் போட்டுலாம் படிக்க வேண்டாம். ஈஸியாக படிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸும் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நான் எப்படி எந்த ஃபார்மெட்டில் படிக்கணும்னு சொல்லணும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட இதை மெசேஜ் பண்ணி கேட்கவும் நான் வந்து எல்லாத்தையும் அந்த சேனல் நேம் லிங்க்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் லைவாகவே உங்களுக்கு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நம்ம அரித்மெட்டிக் டாப்பிக்கில் பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ப்ராஃபிட் லாஸ் டைம் அண்ட் ஒர்க்கு, இல்லை ரேஷியோ ப்ரொபோஷன் படிக்கிறதா இருந்தாலும் இந்த ஃபார்மெட்லேயே படிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ ப்ரொபோஷன் இந்த ஃபார்மெட்லேயே போங்க. அதான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்சன்டேஜ் டாபிக் நம்ம எப்படி யூடியூப்பில் படிக்கலாம், எந்த சோர்ஸில் படிக்கலாம், ஃப்ரீயாகவே படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பர்சன்டேஜ் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கனிஸ்ரீனா லாஜிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கம்ப்ளீட்டாக பர்சன்டேஜ் பற்றின பேசிக் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாப்ல. இதே நமக்கு போதும். ஏன்னா நம்ம பேங்கிங் லெவலுக்கு, பிஓ லெவலுக்கு நம்ம படிக்க போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு கேட்கவும் மாட்டாங்க. சிஏபிஎஃப்எஸ்சிக்கு கேட்பாங்க, பட் ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பர்சன்டேஜ் பார்க்கிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேனல். இவருமே அப்படி தான் எல்லா பிளேலிஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லா ஈஸியாகவும் சொல்லி தருவாங்க. இந்த சேனலையும் பார்த்துக்கோங்க. இவர் வந்து அரித்மெட்டிக்கில் இருக்க எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாப்ல. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி சேனல் தான் ஃபாலோ பண்ணேன். பட் ஆனால் பேசிக் நான் இதையும் பார்த்தேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த 2 சேனல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவருக்கு பர்சன்டேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா சாப்டருமே நீங்கள் இதிலிருந்து பார்த்துக்கலாம். இவருக்கு சேனலில் எல்லாமே இருக்கும். அப்படி இவரை பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சேனல் நேம் சொன்னேன். பட் ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே இப்போ பர்சன்டேஜுக்கும் இதை தான் நான் சொல்லுவேன். ப்ராஃபிட் லாஸ்க்கும் அந்த சேனல் தான் நான் காமிப்பேன். அதனால இது எல்லாமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். ஓகேங்களா? நான் ஒன்று எடுத்து காமிக்கிறது. அது வீடியோ தான் லென்த்தாக போகுமே ஒழிய நான் வந்து என்னை பொறுத்தவரை சொல்கிறத கிறிஸ்பியாக சொல்லணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அதனால நான் வந்து ஒன்று காட்ட விரும்பலை. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இப்போ சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த சேனலில் அந்த டாபிக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவும் டவுட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வேறு சேனல் சஜஷன் பண்ணுறேன். பட் ஆனால் நம்மளை பொறுத்தவரை என்ன பண்ணணும்னா இந்த பர்சன்டேஜ் பார்க்கிங்களா, இப்போ அந்த நான் ஒரு சேனல் நேம் சொன்னல, அந்த சேனல் நேமில் ஒரு 4 ஹவர் வீடியோ அது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இன்னொரு சேனல் சொன்னால் அதை பார்க்க போகிறீங்க. அது ஒன்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்களா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த டாபிக் நீங்கள் கற்று முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? அந்த 4 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பேசிக் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெஸ்ட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உண்டு. அப்படி இல்லைனா நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் புக் பெட்டராக இருக்கும். கைட்லின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் மாதிரி கொடுப்பாங்க. அது ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், அது நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம லேர்ன் பண்ண வேண்டாம். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எதையாவது உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி தான் நம்ம இருக்கும். இந்த டெஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஸ்டின்லாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த பேசிக் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? பிகினிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ஆக தான் செய்யும். அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. பட் ஆனால் நம்ம இதை ரெகுலராக பண்ண நம்ம டைம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். ஃபஸ்ட்டு ஏன் ஆப்டி ரீசனிங் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆப்டி ரீசனிங்கில் தான் இப்போ ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம ஷார்ட்டாக ஒரு 12 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா நமக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும் 12 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் ஆப்டி ரீசனிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஒன்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் மட்டும் பே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கைட்லின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து அதில் நீங்கள் பிடிஎஃப் கோர்ஸ், பண்டில் கோர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அதை கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு அதையும் நீங்கள் பே பண்ணிட்டு அந்த பண்டில் ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க, கம்மியாக தான் இருக்கும். அது 2ல் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக மார்க் எடுக்க மட்டும் ஆரம்பிங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பர்சன்டேஜ் முடிங்க, இதே மாதிரி மார்க் எடுங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிங்க, மார்க் எடுங்க. ரேஷியோ ப்ரொபோஷன் முடிங்க, மார்க் எடுங்க. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்து படிங்க. அது எந்த 1 ஹவர்னாலும் சரி, உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் 1 ஹவர் நீங்கள் இதுக்குன்னு டைம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்போ ஆப்டி ரீசனிங் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்.
இப்போ நம்ம அடுத்து ஆப்ட் ரீசனிங் அடுத்து பேப்பர் ஒன்றுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் சப்ஜெக்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் பாலிட்டி, அப்படி அடுத்து சயின்ஸ், மொத்தம் 6 சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 4 மந்த்ஸில் நம்ம எவ்வளோ குயிக்காக நம்ம பேசிக் முடிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எடுத்ததும் நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்லையும் சேர வேண்டாம். இந்த புக்கு வாங்கி இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், புக் கண்டிப்பாக படிக்க தான் செய்யணும். பட் இப்போ ஒரு 50 டேஸ் டைம் வச்சுக்கோங்க. இந்த 50 டேஸாக நீங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் யூபிஎஸ்சி பிலிம்ஸ்க்கு உண்டான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக யூடியூப்லேயே நடத்தி போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அவங்க பிளேலிஸ்ட் போய்க்கோங்க. பிளேலிஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இந்தியன் ஜியோகிராஃபி உங்களுக்கு வந்து ஒரு 20 வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்தியன் எக்கனாமி ஒரு 30 வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ஒரு 32 வீடியோஸ் இருக்குது. அப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 42 வீடியோஸ், என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் வருது. எல்லாத்துக்குமே இவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பிளேலிஸ்ட் பார்த்துக்கோங்க. பாலிட்டி ஃபஸ்ட் எடுக்கிறீங்கன்னா பாலிட்டி இந்த 32 லெசன் பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் இந்த பேசிக் சயின்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். 21 லெசன் இருக்குது. ஸோ அந்த 21 வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் எல்லாமே மேக்ஸிமம் 1 ஹவர் தான் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப இதுக்குன்னு டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் புக் ஃபார்மேட்டில் இனிஷியலாக படிக்கிறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால நம்ம இப்போ ஒரு 100 டேஸ்ன்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 சப்ஜெக்ட் இதில் இருக்குது. இந்த 6 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 160+ வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வீடியோ பார்த்தா கூட நீங்கள் ஒரு 50 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை. அதாவது ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஆவரேஜாக டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குன்னு எனக்கு பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 3 ஹவர் கொடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு. ஏதாவது ஒன்று ஜியோகிராஃபி எடுக்கிறீங்களா 3 ஹவர் கொடுத்து படிங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் எடுக்கிறீங்களா ஒரு 3 ஹவர் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கொடுத்து படிச்சிங்கனாலே ஒரு 3 வீடியோஸ் பர் டேக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 50 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜிஎஸ் சப்ஜெக்ட். ஒன்ஸ் நீங்கள் 50 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் படிச்சிட்டோம் அப்படின்ட்டு மட்டும் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? நான் அடுத்து வர வீடியோலாம் நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ இருக்க ஒரு 100 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 40 டேஸ் நம்ம ஃபுல்லாகவே மார்க் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஒரு 50 டேஸ் டைம் வச்சுக்கோங்க. 50 டேஸில் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்து முடிச்சிருங்க. per டேக்கு 3 வீடியோஸ் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆவரேஜாக 50 டேஸ் தான் வரும். அதுக்கு மேலே ஆகாது. கூட போனால் ஒரு 55 டேஸ் ஆகும். அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் ஜிஎஸ் முடிச்சிடலாம். இந்த 55 டேஸில் நீங்கள் டெய்லி அந்த 1 ஹவர் நான் சொல்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷன் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மந்த்லி மேகசின் ரெடி பண்ணுவோம். இது கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. நம்மகிட்ட கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு நம்ம வந்து இப்போ டிசம்பர் மந்த் வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இதை மட்டும் பாருங்கள். செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க பேப்பர் ஒன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். இப்போ நவம்பர் மந்த் வரை கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து கோ த்ரூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர் ஒன்றில் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே அவைலபிளாக, அதாவது ஃப்ரீயாகவே நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நீங்கள் பேப்பர் ஒன்றுக்குன்னு தனியாக கோர்ஸுக்கு பே பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதுக்காண்டி தான் நான் வந்து ஒரு 100 டேஸில் எப்படி ஒரு 50 டேஸ்க்குள்ளே முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்ம பேப்பர் 2 பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ பேப்பர் 1 உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேப்பர் 2 பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் பற்றி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செல்ஃபாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் டாபிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோஷியல் இஷ்யூஸ் பற்றி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கவர்னன்ஸ் பற்றி கேட்பாங்க. அடுத்து எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி கேட்பாங்க. என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பற்றி வரும். இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டினில் மேக்ஸிமம் ஒரு 4 கொஸ்டின் இந்த இது ரிலேட்டடாக தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். மேக்ஸிமம் இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் இருக்கும். அது எதுவானாலும் இருக்கலாம். ஜென்ரல் டாப்பிக்கான ஸ்டாட்டிக் டாப்பிக்கானாலும் இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம். பட் ஆனால் நம்மளை பொறுத்தவரை எஸ்ஸே இன்டர்லிங்க் பண்ணி தான் எழுதுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். சோஷியல் இஷ்யூஸ் பற்றி, உமன் அண்ட் ஜெண்டர் பற்றி, எஜுகேஷன் பற்றி, டெக்னாலஜி அண்ட் மீடியா. ஆக்சுவலாக எல்லாமே நம்ம எஸ்ஏ, ஆர்குமெண்ட், ரிப்போர்ட் எல்லாமே நம்ம ஓவராலாக தான் படிப்போம். எந்த கண்டென்ட் படித்தாலுமே எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டெக்னாலஜி அண்ட் மீடியா பற்றி இருக்கும். என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி இருக்கும். அடுத்து அதே மாதிரி கவர்னன்ஸ் பற்றி, அடுத்து எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் லா, அதுக்கப்புறம் எத்திக்ஸ் அண்ட் சொசைட்டி, அதுக்கப்புறம் எனி மிஸ்லினியஸ் டாபிக்ஸ். ஓகேங்களா? நான் இந்த டாபிக் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ ரிப்போர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் பற்றி, என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன், எஜுகேஷன் அண்ட் யூத், அடுத்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இந்த உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நீங்கள் எஸ்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஏதாவது உமன் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஒன்ஸ் செக் பண்ணினாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹெல்த் பற்றி, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நமக்கு எஸ்ஏ கேட்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் அப்படியே எஸ்ஏ டாப்பிக்கையும் இதை ஆட் பண்ணியிருந்தேன்.
அடுத்து சோஷியல் வெல்ஃபேர் பற்றி, ரூரல் டெவலப்மெண்ட் பற்றி, அடுத்து கல்ச்சர், டூரிசம் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா, இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த மெயினாக இந்த 3 எஸ்ஐ, ஆர்குமெண்ட் அண்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுலாம் ப்ரிசஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம் நம்ம பேப்பர் வச்சு நம்ம அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வச்சு நம்ம எழுதிடலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ பொதுவாக நம்ம இதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம். டெய்லி நம்ம ஒரு எஸ்ஐ, ஒரு ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஆர்குமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம வந்து எக்ஸாம் டைமில் நம்ம ப்ராப்பராக நம்ம நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பேப்பர் 2 கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா பேப்பர் 1 ஈஸியாக நீங்கள் அவைலபிளாக எங்கேனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் பேப்பர் 2க்கு தனியாக எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம அதை ஏம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பேப்பர் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம கோர்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த பேப்பர் 2 வந்து இது நம்ம கோர்ஸோட PDF தான். இது ஒரு சாம்பிள் செட். இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த எஸ்ஐலாம் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்தால் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் ஜென்ரல் டாபிக். இது ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மலாக இந்த டாப்பிக்லேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுனால ஜென்ரல் டாபிக் அதில் இருக்க இதெல்லாம். அதெல்லாம் நம்ம மிஷின் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு PDF நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனவரி 1க்குள்ளே இப்போ 2020 ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்து தான் நான் அந்த எஸ்ஐ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் இந்தியன் ஸ்பேஸ் பற்றி அதில் பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக ஒரு எஸ்ஐ கேட்கலாம், இல்லை ரிப்போர்ட் ரிலேட்டடாக கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்ஐ நீங்கள் ஒன்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போனால ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள். நான் அவ்வளோ சிம்பிள் இங்கிலீஷில் தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாருக்கும் புரியிற மாதிரி தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். பேப்பர் 2க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா, இப்போ பேப்பர் 2ல் இப்போ நீங்கள் இது படிக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு கூட நீங்கள் அவசியம் இல்லை. அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸை தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி எஸ்ஐ ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு 4 எஸ்ஐ நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரேபிள் எஃபெக்ட், மாடர்ன் எக்கனாமி ரிலேட்டடாக ஒரு எஸ்ஐ இருந்துச்சு, அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 4-5 எஸ்ஐ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபேர் அண்ட் அகேன்ஸ்டா, இது எல்லாமே நான் எடுத்தது ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஆர்குமெண்ட் வந்து ஒரு 3 ஆர்குமெண்ட் டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே நீங்கள் படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரும் நீங்கள் தர பண்ணிப்பீங்க, CAPFAC பேப்பர் 2க்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா, அதனால தான் வேறு எந்த சோர்ஸுமே நான் சொல்லலை. இது வந்து எஸ்ஐ எப்படி எழுதுனா இதை படித்தா போதும், அதை படித்தா போதும்னு எதுவுமே சொல்ல. நியூஸ் பேப்பர் இருந்தாலே போதும், பேப்பர் 2ல் நம்ம ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ஆனால் நான் ப்ரீவியஸாக சொன்ன டாபிக் ரிலேட்டடாக நம்ம வந்து எஸ்ஐ எடுக்கணும். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ரிசஸ் ரைட்டிங்குமே ஒரு பேராகிராஃப் கொடுத்து அது சிம்பிளாக எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத வரும். இது நம்ம டெய்லி அவங்களுக்கு ரெகுலராக நம்ம கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா ரெகுலராக டெய்லி இதுக்குன்னு ஒரு 1 ஹவர் கொடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்து நீங்கள் படிப்பீங்க. அதே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம். ஓகேங்களா, நான் அதனால தான் ஹிந்து நியூஸ் பேப்பர் கூட எடுக்கல. நம்ம PDF டெமோ காமிச்சு, நம்ம கோர்ஸ்குள்ள PDF டெமோ காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் RC ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதோட நம்ம வந்து பேப்பர் 2, அதாவது இந்த PDFக்குள்ள இது முடிஞ்சிச்சு. பட் ஆனால் பேப்பர் 2க்குமே நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து முழுக்க நியூஸ் பேப்பர் வச்சு தான் நான் உங்களுக்கு இதை எடுத்து கொடுக்குறேன். அது போக நம்ம மிஷின் பேப்பர் 2ன்னு ஒன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம PDF பேப்பர் 2 பற்றி டீட்டெயில் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சாம்பிள் சென்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ பேப்பர் 2க்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது போக நம்ம ஜென்ரல் டாப்பிக்காண்டி ஏதாச்சும் இப்போ உமன் எம்பவர்மெண்ட் காண்டி நம்ம ஒரு சின்ன தீம்ஸ் எழுதுறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு 3-4 பேராகிராஃப் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, மற்றபடி நம்ம நியூஸ் பேப்பரில் தரவாக இருந்தாலே நம்ம வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி சும்மா ரீகால் பண்ணுறேன். ஆப்டி அண்ட் ரீசனிங்க்கு நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு டெக்ஸ்ட் புக் ஆர் கைட்லி இந்த இதில் ஏதாவது ஒரு PDF கோர்ஸ் இல்லைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா PDF பண்டல் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு டாபிக் படிக்க போகிறீங்க, இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஆப்டி ஓகே ஓவராக உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மக்கிட்ட PDF மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். செல்ஃபாக படிக்கிறவங்க விஷன் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் காமிச்சேன். இப்போதைக்கு ஒரு 50 days இதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் இதை எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வரும். பட் ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து எதை பற்றி யோசிக்காமல் அந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஒரு 50 daysல நம்ம பேசிக் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி வேறு எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்கள் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ இப்போ பேப்பர் 1 உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர், இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மந்த்ரா மாதிரி. நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தா பேப்பர் 2ல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே யூஸ் ஆகும். அதாவது எஸ்ஐ, ஆர்குமெண்ட், ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர் பார்ட்ஸ் வந்து நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். RCயாக இருக்கட்டும், ப்ரிசஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும். ஏன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்தாலே இப்போ ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அதனால தான் நம்ம PDF கோர்ஸ்லையுமே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஒன்று ஜென்ரல் டாபிக்னு சொல்லிட்டு மிஷின் பேப்பர் 2ன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கும்.
டெய்லி கரண்ட் அப்டேட்டை நம்ம வந்து மிஷின் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ஓரியன்டாகவும் கொடுக்குறோம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது ஜென்ரல் டாப்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏ ஃபார்மேட்டில் படிச்சிருவீங்க. பேப்பர் 2 டாபிக்ஸ் ஒரு நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக படிச்சிருவீங்க. நான் மிஷின் பேப்பர் 2 உங்களுக்கு ஒரு சாம்பிள் பிடிஎஃப் காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், ஒரு 5 லைன். நான் அது எப்படின்னு நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்லேருந்து ஒரு பிடிஎஃப் சாம்பிள் காட்டுறேன். அது அப்படி காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் அப்பலாம் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடுத்துருப்போம். அது வந்து நம்ம டெய்லி அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் இருக்க எஸ்ஏ ரிப்போர்ட் ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் டாபிக், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் அவங்க வந்து ஜென்ரலாக நம்ம கேட்குறது, நம்ம ஜென்ரல் டாபிக் கற்றுக்கிட்டோம்னா இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சினா அதை பற்றின உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒரு 300 வேர்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஈஸி இங்கிலீஷில் ரெடி பண்ணி வச்சது தான் நம்ம மிஷின் பேப்பர் 2, ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு நியூஸ் பேப்பர், இப்போ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறவங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பரில் இருக்க ஒரு லைன், அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஏதாவது உமனை பற்றி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் டாபிக் ஜென்ரலாக நீங்கள் ஒரு 4-5 லைன் நீங்கள் வச்சிருக்கணும். ஒரு 3 இதே மாதிரி ஒரு 2-3 லைன் வச்சிருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வச்சிருக்கவும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இதை எழுதிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணி எழுத தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் நான் இது உங்களுக்கு சாம்பிள் காமிச்சேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து 50 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. 50 டேஸில் நம்ம வந்து ஒரு 60 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். 60 டேஸில் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? ஜிஎஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதாவது 50 டேஸில் இல்லைனா 60 டேஸ்னு வச்சுப்போம். ஜிஎஸ் சப்ஜெக்ட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் டெய்லி ஆப்டி ரீசனிங் டெய்லி தான் படிக்க போகிறீங்க. அதனால் டெய்லி ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் படிக்கணும் நான் சொல்லலை. நீங்கள் அப்படி எனக்கு ஒரு 8 ஹவர் ஸ்டடி பிளான் வேணும்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி 8 ஹவர் பிளான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு, ஏன்னா டெய்லி 8 ஹவர்ஸ் எல்லாருக்கும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அது இப்போ என்னால் அது முடியாது. டெய்லி 8 ஹவர் உட்காந்து படிப்பானான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்போம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிப்போம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கூட உட்காந்து படிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தான் இருப்பாங்கிற நான் நினச்சி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இல்லை எனக்கு ஒரு 8 ஹவர் எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபுல் பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொரு வீடியோனாலும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஆப்டி படிக்க போகிறோம் அந்த 60 டேஸில். ஸோ அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக சிஏ எப்படி நம்ம ரெகுலராக தான் படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் சிஏ ரெகுலராக படிங்க. பேப்பர் 2க்கு வந்து நியூஸ் பேப்பர் நம்மகிட்ட கோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, பேப்பர் 2க்கு நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். பேப்பர் 2ல் நம்ம உங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நான் எல்லாத்தையும் இவ்வளோ தான். நம்ம 60 டேஸில் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க ஒரு 60 டேஸில் நம்ம ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமுக்கு தயாராக ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஃபிசிக்கல் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஃபிசிக்கல் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 3 டேஸ் உங்களுக்கு அப்படி இப்படின்னு இருந்தாலும், எனக்கு 19 நினைக்கிறேன், மண்டே 19 நினைக்கிறேன். ஸோ 19th நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்கிறது எப்போனாலும் படிக்கலாம். நான் ஒரு 3 டேஸ் லீவ் எடுத்துனாலும் அதுக்கடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 3 டேஸ் மைண்டை நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 19th படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு 8 ஹவர் வீடியோ, அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் படிக்கணும், அப்படி ஒரு வீடியோ வேணாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற வீடியோ போடுறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி படிக்கலாங்கிறதுக்கு வீடியோ கூட மேக் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது, படிக்கணும், அவ்வளோதான். சரிங்க, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் சரி, நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது மெசேஜ் பண்ணி கேளுங்க. வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ, பை.